என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கண்டிப்பாய் கடைப்பிடி. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மத்தேயு 23ஆம் அதிகாரம். கண்டிப்பாய் கடைப்பிடி. இவற்றை கண்டிப்பாய் கடைப்பிடிக்க வேண்டும், அவற்றையும் விட்டுவிடக்கூடாது. மத்தேயு 23:23 பொது மொழிபெயர்ப்பு. எவற்றை கடைப்பிடிக்க வேண்டும்? நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிப்பதில் கிறிஸ்து கண்டிப்பாய் இருக்கிறார். எவற்றை விட்டுவிடக்கூடாது? புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைப்பது, அதாவது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டுள்ள வெளிப்படையான சடங்குகளையும் விட்டுவிடக்கூடாது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் முழுவதையும் படிக்கும்போது இயேசு கிறிஸ்து வேத பாரகரையும் பரிசேயரையும் கோபத்துடன் சாடுவதை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் நியாய பிரமாணத்தையும் அதன் துணை விதிகளையும் மற்றவர்கள் பக்திமான்கள் என்று பாராட்ட வேண்டும் என்பதற்காக கடைபிடிக்கிறார்கள். பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணுகிறார்கள். காப்பு நாடாக்களை அகலமாக்கி வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்குகிறார்கள். ஆனால் விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறார்கள். போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறார்கள். உட்புறத்திலோ அவை கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. இது அன்றைய வேத பாரகர் பரிசேயரின் நிலை. இன்று நமது நிலை எப்படி இருக்கிறது? நம்மில் அநேகர் ஆலயம் வருவதிலும் கைத்தட்டி பாடுவதிலும் கை உயர்த்தி அல்லேலுயா சொல்வதிலும் பக்தி பரவசம் அடைகிறார்கள். ஆனால் சபையில் உள்ள மற்ற சகோதரரை நேசிக்காமல் பகை பாராட்டிக் கொண்டு குற்றம் சொல்லிக் கொண்டு வாழ்கிறார்கள். தசம பாகம் செலுத்துவதிலும் சாட்சி சொல்வதிலும் அக்கறை காட்டுகிறார்கள். ஆனால் பெருமை பேசி மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்காமல் தன்னலமாகவே வாழ்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வெளி வேஷம் போட்ட வேத பாரகரையும் பரிசேயரையும் மாயக்காரர், குருடரான வழிகாட்டிகள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, சர்ப்பங்கள், விரியன் பாம்பு குட்டிகள் என்றெல்லாம் சொல்லி கடிந்து கொள்கிறார். இன்னும் பக்தி வேஷம் போடும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். வெளிவேஷங்களை முதன்மைப்படுத்தும் திருச்சபைகளும் இருக்கின்றன. ஆனால் நீதி, இரக்கம், விசுவாசம் போன்ற கிறிஸ்து கற்றுக் கொடுத்த சத்தியங்கள் இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை. கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்க வேண்டாம். மத்தேயு 23:24. கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்க வேண்டாம். மத்தேயு 23:24. தீர்மானம்: சமயம் தொடர்பான எந்த செயலையும் அதன் உட்பொருளை உணர்ந்து முழு மனதுடன் செய்வேன். உள்ளான கிறிஸ்தவ பண்புகளை வளர்த்து கொள்வேன்.